யாரும் கெட்டவங்களும் கிடையாது. எல்லாருக்குள்ளேயுமே ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கத்தானே செய்யும். அதுக்காக அப்படி எப்படி ஒதுங்கிக்கிட்டே இருந்துட்டா நாளைக்கு உங்களுக்கும் கல்யாணம் பண்ணணும், ஒரு இடத்துல போய் பொண்ணு கேட்கணும். நாளைக்கு அந்த இடத்துல நல்லது கெட்டதுன்னு வரும்போது உங்க பேரு கெட்டு போயிடக்கூடாதுல்ல, அதையும் பார்க்கணும்ல. அத்தை நான் அள்ளிட்டேன், நீங்க தான் எடுத்து விளையாடணும். இப்போ மாதிரி சூப்பரா பல்லாங்குழி விளையாடுற. எனக்கு கூட இந்த ட்ரிக் எல்லாம் தெரியலையே. கரெக்டா பாண்டி எடுக்கிற. நான் நிம்மி அக்கா கூட எல்லாம் முன்னாடி விளையாடுவேன், அதனால தான் எனக்கு தெரியும். நிம்மியா? அது யாரு? அன்னைக்கு பெரியமா இருக்காங்கல்ல, அவங்க மக. ஓ, அவங்க பொண்ணா? சரி சரி, பரவாயில்ல. இந்த விளையாட்டெல்லாம் இன்னும் மறக்காம ஞாபகம் வச்சிருக்கீங்களே. நான் சின்ன வயசுல விளையாண்டதா, அதான் எனக்கு கரெக்டா பிடிபட மாட்டேங்குது. அப்ப டெய்லி இங்கே இருங்க, நம்ம 2 பேரும் விளையாடலாம். ஓ, உங்க கூட பல்லாங்குழி விளையாடுறதுக்காக நான் டெய்லி இருக்கட்டுமா? நான் உங்களுக்கு நிறைய விளையாட்டு சொல்லி தரேன். சரி சரி, இதை நான் ஊருக்கு போகும்போது எடுத்துட்டு போயிரட்டா? அங்க போய் வேதாக்கு கொடுப்போமா? எனக்கு ஒண்ணு தானே இருக்கு. ஒண்ணு இருந்தா கொடுக்க மாட்டியா? நான் உங்களுக்கு வேற வாங்கி தரவா? இதுதான் நல்லா இருக்கு. நல்ல மரத்துல செஞ்சிருக்காங்களே, நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும்ல. இதை நான் எடுத்துக்கிறேனே, போய் வேதாக்கு கொடுப்போமே. இல்ல அத்தை, இது எனக்கு ஒண்ணுதான் இருக்கு. இது எங்க சித்தி வாங்கி கொடுத்தது. உங்க சித்தி வாங்கி கொடுத்தது எனக்கு தரமாட்டியா? நான் சித்திட்ட சொல்லி உங்களுக்கு வேற வாங்கி தர சொல்லவா? அத்தை சும்மா தான் கேட்டேன், நீ வச்சுக்கோ. நான் உங்களுக்கு வேற வாங்கி தரேன். ஓ, நீ வாங்கி தரியா? அம்மா கிட்ட சொல்லி வாங்கி தரேன், நீங்க எடுத்துட்டு போங்க. விளையாட செல்லம், அங்கே ஊரில் விற்கும், அத்தை வாங்கிக்கிறேன். நீங்கள் நல்லா விளையாடுங்க. இந்த விளையாட்டுலலாம் நிறைய கணக்கு கற்றுக்கலாம், குடும்பம் எப்படி நடத்துறதுன்னு கற்றுக்கலாம், பொறுப்பாக இருக்கிறது எப்படின்னு கற்றுக்கலாம், எப்படி சேமிக்கிறதுன்னு கற்றுக்கலாம். இந்த விளையாட்டு நமக்கு நிறைய விஷயத்த கற்றுக் கொடுக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் விளையாண்டு பெரிய பொறுப்பான ஆளாக உங்கள் சித்தி மாதிரி அம்மா மாதிரி வரணும். சரிங்க. ஓகே, அடுத்து நான் ஆடட்டுமா? ஆடுங்க. நீ எடுத்தா எல்லா குழியும் கரெக்டா இருக்கு. இப்ப நான் எதை எடுக்கிறதுன்னு தெரியலையே. நான் சொல்லி தரவா? வேணாம் வேணாம், சொல்லி கொடுத்தா ஆட்ட சுவாரஸ்யமா இருக்காதுல்ல. அத்தையே கத்துக்கிறேன். எந்த குழி எடுக்கலாம்? எண்ணி பார்க்க கூடாது. அது வேற இருக்கா? எண்ணி பார்த்தா தானே எத்தனை ஆட்டோன்னு தெரியும். சரி பாருங்க. பரவாயில்ல, நல்ல விவரமான பொண்ணுதான். என்ன மாமியால் மருமாலும் பல்லாங்குழி விளையாடுறீங்களக்க? வாங்க வனஜா. என்ன இவ்வளோ தேங்காய்? தேங்காய் இல்ல மைனி, இளநீ. கொள்ளையில போய் வாங்கிட்டு வரேன். எதுக்கு சிரமப்படுறீங்க? நம்ம வீட்டு மரத்துல இளநீ கிடக்கு, ஆனா ஏங்கி வெட்டுறதுக்கு ஆள் இல்ல. பூ மாதிரி அப்பாவா இருந்தா வெட்டி கொடுப்பாங்க, அதனாலதான் போய் கொள்ளையில வாங்கிட்டு வரேன். இந்தாங்க, வெயிலுக்கு ஆளு கொண்டா வெட்டி கொடுங்க. அம்மா, அத்தைக்கு பல்லாங்குழி வேணுமா? பூ மாதிரி நல்லா விளையாடுறா, சமத்து பிள்ளை. நான் வேணா ஊருக்கு கூட்டிட்டு போட்டுமா? கூட்டிட்டு போங்க கூட்டிட்டு போங்க, என்னாலையும் வச்சு அடக்கத்தே முடியல. நிஜமாதான் வனஜா கேட்குறேன். இப்போ லீவு தானே, லீவ் விட்டாச்சு. கூட்டிட்டு வந்து அங்கே 1 மாசத்துக்கு இருந்துட்டு வரட்டுமே. வேதாவுக்கும் பாவம் ஆள் இல்லாமல் தடுமாறுறா. மைனி, அங்கே கூட்டிட்டு போயெல்லாம் இவ சரிப்பட்டு வரமாட்டா, சரியான ரம்ப. சும்மா இருங்க வனஜா, அதெல்லாம் பிள்ளை நல்ல சமத்து பிள்ளை. காலையிலேருந்து என் கூட எவ்வளோ சமத்தா இருக்கா. அங்கே கூட்டிட்டு போய் 1 மாசம் வச்சிருந்து அனுப்புறேன். வீட்டுக்குள்ளேயே தானே வச்சிருக்க போறீங்க. வெயிலுக்கு அங்கே வந்து கொஞ்ச நேரம் வேதா கூட விளையாண்டுட்டு இருப்பால. நாங்கள் என்ன கவனிக்காமலாம் இருக்க போகிறோம். நான் நல்லா பார்த்துக்கிறேன். அதான் ஒரு சித்தி இருக்கல்ல. இல்ல மைனி, அது வந்து அடுத்த வீட்டுக்கு அனுப்புறது மாதிரி இவ்வளோ யோசிக்கிறீங்க. அவ சித்தி இருக்கா, நான் இருக்கேன், அம்மா உங்க சித்தப்பாலாம் இருக்காங்க. அவ பாட்டுக்கு வந்து இருக்க போறா, என்ன பண்ண போறா? கூட்டிட்டு போறோம், 1 மாசத்துக்கு அங்கனக்குள்ள இருக்கட்டும். ஏண்டி, அத்தை கூட போறியா ஊருக்கு? சரிம்மா. சரியா? நீ போயிட்டா நான் ஒத்தையில் எழுதி கிடக்கணும். எனக்கு ஒரு மாதிரி வெறுக்குன்னு இருக்குமே. இங்கதான் ஹோட்டல் வேலையா அலையிறி எல்ல வனஜா. நான் கூட்டிட்டு போறேன், 1 மாசத்துக்கு அங்கனக்குள்ள வந்து இருக்கட்டும். அட விடுங்க. போறியா? நான் போறேம்மா, சித்தி கூட போய் இருக்கேன். சரி, அப்ப போய் இருக்கட்டும். இன்னும் ஒரு 10-15 நாளில தான் வளகாப்பு போட போறோம்ல, அப்ப வேணும்னா கூட்டிட்டு வரேன். ஐ ஜாலி ஜாலி. அம்மா, அங்க பல்லாங்குழி இல்லையா? நான் இதை எடுத்துட்டு போயிட்டு ஊருக்கு வரும்போது திரும்பி கொண்டுட்டு வந்துடுவேன். பூமாரி, அத்தை அங்க ஊருக்கு வா, உனக்கு புது பல்லாங்குழி வாங்கி தரேன். கிட்டதான் இல்லையே. வாங்கிக்கலாம்டா, அங்க கடையில எல்லாம் இருக்கும். நீ இது இங்கேயே பத்திரமா வச்சுட்டு வா. சரிட்ட. என்னங்க மைனி, நயன்தாராக்கும் வெட்டி கொடுத்துட்டு நீங்களும் ஆளுக்கு ஒரு இளநியா குடிங்க. இந்த ஊர்ல பிரச்சாரம் கூடியிருக்காங்கல்ல, மச்சான் நிக்கிறாரு, அதனால கொஞ்சம் அங்கே கூட்டத்துக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிங்க வனஜா, நாங்க பாத்துக்கிறோம், நீங்க வேலையை பாருங்க. சும்மா ஒரு 1 மணி நேரம் கூட்டம் தான். என்ன ஏதுன்னு எலெக்ஷனுக்காக சொல்லிட்டு வந்துருவான். போய் நிக்கலைன்னா நல்லா தெரியாது. செத்தோட போய் நின்றுட்டு வந்துடுறேன். நீங்க வேலையை பாருங்க, அதனால ஒன்னும் இல்ல. வாடா. இந்த போனை உள்ளே வச்சுட்டு வந்துட்டு மச்சான் 2-3 வாட்டி கால் பண்ணிட்டாரு, என்னன்னு கேளு. 2-3 வாட்டி கால் பண்ணா நீ எடுத்து கேட்க வேண்டியதானடா. அவருக்கு என்ன சும்மா இருக்காது பண்ணிட்டே இருப்பாரு.
ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஏதாவது பர்சனலாக இருக்கும். நமக்கு எதுக்குப்பா வம்பு? இந்தா போய் பேசு, எதுவும் விஷயமா இருக்க போகுது. ஆமா ஆமா, என்ன விஷயம்? வேதாவை வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன்ல, சீக்கிரம் வாங்கிறதுக்காண்டி கால் பண்ணுவாரு. வேற என்ன விஷயம் இருக்க போகுது? சரி கேளு கேளு. ஹலோ, சொல்லுங்கங்க. ஹலோ, இனி வீட்டுக்குள்ள சரியா டவர் கிடைக்காது, வெளியே சத்த நின்று பேசுங்க. சரி சரி சரி. ஹலோ, இந்த வெளியில வந்துக்கிறீங்க, ஒரு நிமிஷம். ஹலோ நயன்தாரா, எங்கப்பா ஆளக்கானா? என்ன செய்யறா? டயர்டா இருக்குன்னு சொன்னா, அதான் கொஞ்ச நேரம் தூங்குன்னு சொல்லியிருக்கேன். காலையிலேயே இடியப்பம் முழிஞ்சதுக்கு அவன் மறுக்கிக்கிட்டு இருக்குன்னு ஒழுங்காவே சாப்பிடலையே. இந்த இளநிய சத்தை வெட்டி கொடுக்குறீல, இதைனாலும் குடிக்கட்டேன். சரிங்க மினி, நீங்க அங்க எலெக்ஷன் மீட்டிங் போகணும்னு சொன்னீங்க. இளநிய வாங்கி கொடுத்துட்டு போவேன்னு போனேன் கொல்லைக்கு. இதை வெட்டி கொடுத்துறீங்களா இல்ல வெட்டி கொடுத்துட்டு போட்ட? நான் வெட்டிக்கிறேன், நீங்க கிளம்புங்க. சரிங்கப்பா, இந்த வாரேன். அம்மா நானும் வரவா? அடி, எங்க சின்ன பிள்ளைலாம் வராதுங்க, கூட்டம் ஒரு இடத்துக்கு நீ எதுக்கு? நான் போயிட்டு செத்த இடத்துல ஓடி வந்துடுறேன். சித்தப்பாட்டி இளநீ வெட்டி குடிச்சுக்கிட்டு இரு. சரி, வார போய். சரிங்க நீ. தலைவர் டவுசரையா சொன்னாருங்கிறதுக்காக அடுத்து தேர்தல் முயற்சியில எல்லாரும் ஈடுபட்டிருக்கான். யாருக்கு ஓட்டு போடணும்னு மக்கள் குழம்பி போயிருக்காங்க. உங்களோட வாக்குறுதிகளையும் உங்களோட நலத்திட்டங்களையும் சொல்லுங்க. அதை பொறுத்து தானே மக்கள் யார் யாருக்கு ஓட்டு போடணுங்கிறத முடிவு பண்ண முடியும். ஆமா, நீங்க 2 பேரும் ஜெயிச்சா இந்த ஊருக்கு என்ன செய்வீங்க அதை சொல்லுங்க. யாரு என்ன செய்வாங்கங்கிறத பொறுத்து ஓட்ட போடுவான். இன்னும் கொஞ்ச நாளைக்கு ட்ரௌசர் ஐயாவே ஊர் தலைவரா இருந்திருக்கலாம். ஆனா அவருக்கு உடல்நல குறைவால உங்க 2 பேரையும் நிப்பாட்டி இருக்காரு. நீங்க 2 பேரும் இந்த ஊருக்கு என்ன செய்யலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்க, அதை சொல்லுங்க. ஆமாப்பு, நீங்க சொல்ற நலத்திட்டங்களை வச்சுத்தானே யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு நாங்க முடிவு பண்ண முடியும். பொறுமையா இருங்க. அண்ணன் எல்லாத்தையும் தெளிவா சொல்றதுக்காக தானே வந்திருக்காரு. அண்ணே சொல்லுங்கண்ணே. மக்களுக்காக நிறைய நலத்திட்டங்களை கொண்டுட்டு வந்திருக்காரு நம்ம வட்டிக்கார முருகேச அண்ணன். அவரோட நலத்திட்டங்களை கேளுங்க. இந்த ஊருக்கும் ஊர் மக்களுக்கும் என்னெல்லாம் தேவைகளோ எல்லாத்தையும் லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். ஒவ்வொன்னா இந்த ஊருக்கு செஞ்சு இந்த ஊர் மக்களை லட்சாதிபதி ஆக்கலாங்கிறது தான் என்னோட முடிவு. எல்லாரும் என்னடா லட்சாதிபதியாக்க போறானாக்கும்னு யோசிக்கலாம். ஆனா இந்த மாதிரி ஏழ்மைப்பட்ட ஒண்ணுமில்லாத வெறும்பயலா இருக்கிற இந்த ஊரை ஒரு பெரிய பணக்காரா ஊரை மாத்த போறது தான் என்னோட முதல் லட்சியமே. என்னக்கா வட்டி வந்த உடனே பணத்தை பத்தி பேசுது? எல்லாத்தையும் லட்சாதிபதியாக்க போகுதான்? எல்லாத்தையும் பிச்சாதிபதி ஆக்காம இருந்தா சரிதான். அதை சொல்லு மாம்சு. உங்க பக்கம் உள்ள நல்ல திட்டங்களையும் நீங்க எடுத்து சொல்லுங்க. செய்யறதுக்கு என்னப்பா இருக்கு? நம்ம ஊருக்கு தேவையானதை செஞ்சாலே போதுமே. அதுவே இன்னும் ஏகப்பட்டது இருக்கு. நம்ம ஊரை ஒரு நல்ல நிலைமையில ஒரு செழிப்பான ஊரா மாத்துறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாத்தையும் நான் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். முக்கியமா நம்ம ஊர் மக்களை லட்சாதிபதி ஆக்குறதுக்கு என்ன செய்ய போறேன் தெரியுமா? எல்லா மக்களுக்கும் கஷ்ட காலத்துல உதவ போறேன். யாருக்கெல்லாம் கஷ்டம்னு வருதோ, பண கஷ்டம், நகை கஷ்டம், என்ன கஷ்டமா இருந்தாலும் சரி, என் வீடு தேடி வந்து என் வாசல்ல நின்றா உங்களுக்கெல்லாம் குறைஞ்ச வட்டியில வெறும் 3 ரூபா வட்டி போட்டு உங்களுக்கெல்லாம் பணம் கொடுக்க நான் தயாரா இருக்கேன். என்னது 3 ரூபா வட்டிக்கு கொடுப்பாரா? இவர் வட்டி பிசினஸ்க்கு ப்ரமோட் பண்ண வந்தாரா இல்ல பிரச்சாரத்துக்கு வந்தாரா? நம்ம ஊர்ல சின்ன பிள்ளையில இருந்து பெரியவங்க வரைக்கும் சின்னதா ஒரு காய்ச்சல் மண்டையடின்னு வந்தா கூட நம்ம டவுன் ஆஸ்பத்திரிக்கு வெளியே எடுத்தேறி தான் போக வேண்டியது இருக்கு. நம்ம ஊர்லயே சின்னதா எல்லா ஊர்லயும் உள்ளது மாதிரி சுகாதார நிலையம் ஒன்று அமைக்கணும். அதுக்கு நான் பெரியவங்கள்ட்ட எல்லாம் பேசி என்னெல்லாம் ஏற்பாடு பண்ண முடியுமோ எல்லாத்தையும் கண்டிப்பா பண்றேன். சுகாதார நிலையம்லாம் நம்ம ஊருக்கு எதுக்கு? 8 எடுத்து வச்சோம்னா அரை மணி நேரத்துல ஆஸ்பத்திரி வந்துடும். அங்கே போய் பார்த்துட்டு போக இதுக்காக ஒரு ஆஸ்பத்திரியா கொண்டுட்டு வருவாங்க. அதானே, வசதி இருக்கிறவங்க முடியலைன்னா கார்ல கொண்டு போய் பார்த்துடுறாங்க. ஓரளவுக்கு பணம் கொடுத்து பண்றவங்க ஆட்டோல போயிடுவாங்க. இல்லாதப்பட்டதுகள் எல்லாம் பஸ்லையும் போக முடியாம நடந்தும் தவிக்க முடியாம அதுக கஷ்டப்பட்டுக்கிட்டு தானே இருக்குதுங்க. மற்றவங்க ஓரளவுக்கு பஸ்ஸில் ஏறி போனாலும் வயசான காலத்துல பெத்த பிள்ளைகளால கைவிடப்பட்டவங்க இல்ல மருமக்கமாருக பார்க்காதவங்கன்னு எத்தனையோ குடும்பங்கள் இன்னும் இருக்கத்தானே செய்யுது. அந்த மாதிரி வயசானவங்களுக்கு உதவியா நம்ம ஊர்ல ஒரு சுகாதார நிலையம் வந்துச்சுன்னா அது நம்ம ஊர் பெரியவங்களுக்கெல்லாம் ஒரு வசதியா இருக்கும்ல. இது நாளைக்கு நமக்குமே உதவும்ல. நெசந்தாப்பா சுப்பிரமணி, ஏதோ பிள்ளைய வீட்டில் இருக்கிற நேரத்துக்கு முடியலைன்னா கூட்டிக் கொண்டு ஆஸ்பத்திரியில் பார்க்குங்க. போன வாரம் முடியாமல் செத்து போனாலே முடியுமா? அவளையெல்லாம் பார்க்குறதுக்கு நாதி இல்லாமல் தன்னந்தனியாக கிடந்து வயிற்றறிச்சப்பட்டு செத்து போனான். அந்த மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் ஒரு ஆஸ்பத்திரி இருக்கிறது நல்லது தானே. எல்லாருக்கும் எல்லா நேரமும் எல்லாரும் இருந்து உதவி செய்ய மாட்டாங்கல்ல. கொண்டுட்டு வரணும். சின்னதாக ஒரு சுகாதார நிலையம் நம்ம ஊருக்கு கொண்டுட்டு வந்தே ஆகணும். அதுக்கான முயற்சிகளை எடுக்கிறோம்னு சொல்கிறது நல்லது தான்ப்பு. என்னப்பா முருகேசா, நீ என்ன எதுவும் பேசாம இருக்க? அடுத்து உன்னோட நலத்திட்டங்கள் என்னன்னு சொல்லு.
நம்ம ஊருக்கு கிழக்கால இருக்கிற இந்த பெரிய கிரவுண்டில் ரொம்ப நாளாக ஒரு ஃபேக்ட்ரி கொண்டுட்டு வர போறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்கிட்டயும் அதை பற்றிலாம் வெளியில் உள்ளவங்க பேசத்தான் செய்கிறாங்க. ஒரு பெரிய பார்ட்டி, நல்ல ஒரு ஃபேக்ட்ரி கொண்டுட்டு வந்துட்டா அங்கே நிறைய வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அங்கே உள்ள வேலை வாய்ப்புகளை நம்ம ஊர் கிராமத்தாளுகளுக்கே நான் வாங்கி தர்றேன். நீங்கெல்லாம் அன்னன்னைக்கு 100 நாள் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு 100 200 வாங்கிட்டு வராம ஃபேக்ட்ரியில் போய் வேலை பார்த்து 500 1000 சம்பாதிக்கலாம்ல. என்னது ஃபேக்ட்ரி கொண்டுட்டு வர போறீங்களா? நம்ம ஊர் மக்கள் சும்மாவே கம்மா தண்ணியை குடிச்சு குடிச்சு கால்ரா பேதின்னு வந்து போய் கிடக்குதுங்க. இதில் பக்கத்தில் ஃபேக்ட்ரி வேற வந்துட்டா அங்கே உள்ள கெமிக்கல் எல்லாம் நல்ல தண்ணி கூட கலந்து சுத்தமாக ஊரை தரமட்டமாக்குறதுக்கு பிளான் பண்ணிட்டீங்களோ? அதானே, சும்மா அவன் வந்தேன் இவன் சொன்னான்னு எதையாவது கொண்டுட்டு வந்து ஊருக்குள்ள வைக்கணும்னு நினைச்சா ஊர் ஆளுக்கெல்லாம் சும்மா இருக்க மாட்டான். விடுங்க பாய், நீங்கள் எதுக்கு கத்திக்கிட்டு இருக்கீங்க? நம்ம ஊர் ஆளுக்களை நம்பி நம்ம ஊருக்குள்ளே எதுவும் கொண்டுட்டு வர முடியாது. நாங்களாம் எதுக்கு இருக்கோம்? நலத்திட்டம்ங்கிறது நம்ம ஊர் ஆளுக்களுக்கு என்ன நல்லதோ அதை சொல்றது. இது எதுவுமே நல்லது சொல்றது மாதிரி இல்லையே. வட்டிக்கு வர்றதும் வாசிக்கு வர்றதும் ஃபேக்டரி கொண்டுட்டு வர்றதும் இதெல்லாம் என்ன நலத்திட்டம் அது? ஆமா, அடுத்து நீங்க என்ன செய்ய போறீங்கங்கிறத சொல்லிருங்க. அடுத்து நம்ம என்னப்பா பெருசாக சொல்ல போகிறோம்? நம்ம ஊரில் தண்ணி வசதிகள் கம்மி. அடிக்கடி பொம்பளை பிள்ளைகளுக்கு நடுவில் இந்த மாதிரி பைப்படி சண்டைன்னு வந்து மயிர்வடி சண்டை வந்து அது இதுன்னு எதையாவது பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குது. 20 வீட்டுக்கு ஒரு பைப்புங்கிறதுனால பெரிய பிரச்சனையும் வருது. அதனால் இனிமேல் ஒரு 5 வீட்டுக்கு 6 வீட்டுக்கு ஒரு பைப்புங்கிறது மாதிரி கொண்டுட்டு வரலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். இது திட்டம். அப்படியே அந்த பியூட்டி பார்லரு விளக்கமத்து புதுசை வாங்காம ஒழுங்கா நில்லு. அப்படிங்கிற அந்த ஆள் பேசுறதுக்கு இங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நீ வேற ஏடா கூடமா எதையாவது பேசி நம்ம பக்கம் பாயிண்ட குறைச்சு விட்டுறாத. நாயே, வாயை மூடிக்கிட்டு நில்லு. ஓகே, ரைட்டு, விட்டுரு. நம்ம ஊர்ல யார் வீட்டுல கல்யாணம் நடந்தாலும் சரி, காட்சி நடந்தாலும் சரி, ஏன் வீட்டுல வந்து ஏன் தோப்புல வாழை மரம் வெட்டிக்கிறீங்க? என்கிட்டத்தே ஏக்கர் கணக்குல வாழைத்தோப்பு, மாந்தோப்பு, தென்னந்தோப்புன்னு வச்சு விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கேன்ல. எங்களுக்கு ஒரு வருமானமும் ஆச்சு, உங்களுக்கு ஒரு உதவியும் ஆச்சுல. இவன் லூசா இல்ல லூஸ் மாதிரி நடிக்கிறானா? என்ன நலத்திட்டங்களை சொல்ல சொன்னா என்னென்னத்தையே சொல்லிக்கிட்டு இருக்கான். வாழை மரம் வாங்குறதுக்காகவா தலைவர் தேர்ந்தெடுக்க முடியும்? இது என்ன புதுவிதமான உருட்டா இருக்கு. இப்ப இவர் சொன்னது எல்லாமே அவரோட சுயநலத்தை பத்தி தானே தவிர மக்களுக்காக எதுவுமே சொன்னது மாதிரி தெரியலையே. இவர் எப்படி இந்த ஊருக்காக நல்லது செய்ய போறாரு? ஆமா, நம்ம சைடு நீங்க வேற என்னெல்லாம் யோசிச்சிருக்கீங்களோ அதெல்லாம் சொல்லுங்க. பள்ளிக்கூடத்துக்கு காலையில் 9 மணிக்கு போகிறதுக்கு நம்ம ஊருக்கு 7 மணிக்கெல்லாம் பஸ் வந்துடுது. அதனால பிள்ளைய சாப்பிட்டும் சாப்பிடாமலும் ஓடுற ஓட்டத்தில் பள்ளிக்கூடத்தில் போய் ப்ரேயரில் நிற்க முடியாமல் மயங்கி விழுதுகிறதுன்னு கேள்விப்படுறோம். அந்த மாதிரி ஏன் பிள்ளைகளோ எத்தனையோ வாட்டி மயங்கி விழுந்திருக்குதுங்க. அதனால் நம்ம ஊர் பஸ் வசதியை அதிகப்படுத்தினேன். அதுக்காக என்னெல்லாம் பண்ணாலும் யாரெல்லாம் பார்க்கணுமோ எல்லாத்தையும் நான் பேசி முடிக்கிறேன். கண்டிப்பாக 7 மணிக்கு ஒரு பஸ்ஸு, 8 மணிக்கு ஒரு பஸ்ஸுன்னு, சாயங்காலம் அதே மாதிரி பள்ளிக்கூடம் விடுற நேரத்துலையும் அந்த நேரத்துக்கு 2 பஸ் வர்றது மாதிரி பார்த்துக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். ஆரடி அங்க எங்க அண்ணன்காரன் எப்படி பாயிண்டா எடுத்து கொடுக்குறான் பாரு. மக்கள் மனசை கவர் பண்றது மாதிரியும் இந்த பொம்பளைங்கள் அப்படியே ஈர்க்கிறது மாதிரியும் பேசுறாண்டி. அவளுகளுக்கு சாதகமாவே எல்லா கோரிக்கையும் எழுதி கொண்டுட்டு வந்திருக்கான். இந்த மக்கு பண்டாரம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இங்க வந்து வாழை மரம் நடுறேன், தென்னை மரத்தை தொடர்றேன்னு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கானடி. அதான் எனக்கும் புரியல. என்னத்த இந்த ஆளு எழுதிட்டு வந்தேன், என்னத்த பேசுறேன்? வச்சி காசு விஷயத்துல தான் கராரா இருக்கான். மத்த எல்லாத்துலயுமே மென்டல் மாதிரி நடந்துக்கிறான். இவனை நம்பி வந்ததுக்கு நம்ம பத்தியே தான் நம்ம செருப்பால அடிச்சுக்கணும். என்னடி, என் புருஷன் இத்தனை வருஷமா இருந்து செய்யாததை யோசிக்காததை கூட இந்த சுப்பிரமணி சூப்பரா யோசிச்சிருக்கானே. இந்த யோசனை எங்களுக்கு கூட தோணல. ஆனா அவன் மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு பத்தியா. இந்த மாதிரி ஒரு தலைவர் இந்த ஊருக்கு கண்டிப்பா வேணும்டி. யாரும் விட்டுறாதியே. ஒரு தடவை ஊர் தலைவர் ஆகிட்டா அந்த ஊரே அவங்களுக்குத்தான் சொந்தம்னு நினச்சிக்கிருவாங்க. அதனால் பார்த்து பக்குவமாத்தையும் தேர்ந்தெடுக்கணும். இந்த வட்டி முருகேசன் பேசுறது ஒன்றும் சரியா படலையே. இனிமே 100 நாள் வேலைக்கு போய் 100க்கும் 50க்கும் யாரும் கஷ்டப்பட வேணாம். இனிமே என் ஃப்ரெண்டோட ஃபேக்ட்ரி வரப்போகுது. ஊர் மக்கள் எல்லாருக்கும் தினமும் வேலை கிடைக்கும். இனிமே நிதாமும் உங்க வீட்டில் அடுப்பெரியறதுக்கு நான் காரணமா இருப்பேன். எல்லாரும் எனக்கே ஓட்டு போட்டு என்ன தலைவனாக்குங்க. நான் சொன்னது மட்டும் இல்லாம சொல்லாததையும் செய்வேன். இந்த ஊருக்காகவும் ஊர் நலத்துக்காகவும் பெண்கள் கிட்டேயும் குழந்தைங்க பெரியவங்க மறக்கண்டு எல்லாருக்கிட்டேயும் என்னென்ன தேவைகள்னு எல்லாத்தையும் யோசிச்சு தான் நான் ஒவ்வொன்றா வாக்குறுதியாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதையும் தாண்டி இந்த ஊரில் குளம் ஏரின்னு நிறைய வசதிகள் இருந்த ஊர் இப்போ எல்லாமே மண்ணோட மண்ணாக அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் புதுப்பிக்கணும். நம்ம ஊர்லேயும் ஏரியை தூர் வாரணும். அதுக்கான வேலையவும் செஞ்சு ஆடு மாடு குளிக்கிறதுக்கு ஒரு குளமுனும் நம்ம மனுஷங்க குளிக்கிறதுக்கு ஒரு குளமுனும் 2ஆ பிரிக்க போகிறேன். அதுக்கான வேலையவும் நான் கண்டிப்பாக செஞ்சு முடிப்பேன்.
என்னப்பா ஊர் மக்கள் எல்லாரும் 2 வேட்பாளர்கள் சொன்னதையும் நல்லா கேட்டுக்கிட்டீங்கல்ல. இதுக்கு மேல யாரை தேர்ந்தெடுக்கணுங்கிறது உங்களோட உரிமை. உங்கள் ஓட்டு உங்கள் கையில. இதுல யாரையும் கட்டாயப்படுத்துறதோ திட்டமிட்டு எதுவும் சரி பண்றதான்னு எந்த விதமான வேலைகளையும் இந்த ஊர் ஈடுபட போறதில்ல. ஊர் ஆளுக நீங்களா பார்த்து இந்த ஊருக்கு யாரு தலைவனா வரணும், எப்பேற்பட்டவன் தலைவனா வரணும், நீதிக்கு நேர்மைக்கு நியாயத்துக்கும் தலைநோங்கி நிக்கிறவன் யாருங்கிறத பார்த்து யோசிச்சு ஓட்ட போடுங்க. நாளைக்கு ஓட்டுக்கான வேலைகள் எல்லாம் ரெடியா இருக்கும். அவங்க வந்து மறக்காம அவங்க ஓட்டுக்களை போட்டுட்டு போயிருங்க. சரிதானா? ரிசல்ட் இன்னும் 2 நாளைக்குள்ள வந்து அடையும்.